அப்படியே வந்து நம்ம ஆசனாக்கு போடலாம், மடிச்சு ஆசனாக்கு போயிடலாம். இப்போ வந்து இடது காலை வந்து மடிச்சிடுறோம். மடிச்சு இந்த காலை கொஞ்சம் இப்படி இந்த பக்கத்துல இருந்து தள்ளி வைக்கணும். இப்படி தள்ளி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இங்கே முன்னாடி வருமோ அந்த அளவுக்கு நல்லா வந்துடணும். ஏன்னா நம்ம கை வந்து இந்த கால் இப்படி சுற்றி வந்து போக போகுது. அதனால வந்து நம்ம எவ்வளோ இப்படி முன்னாடி வரோமோ அந்த அளவுக்கு வந்துடணும். இந்த காலை கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கணும். இப்போ இந்த இடது கையை இப்படி வச்சு நல்லா உள்ள கையை பின்னோக்கி திருப்பிட்டு இந்த கையை இப்படி தாண்டி இப்படி வரணும். அதே மாதிரி வலது கையை எடுத்துட்டு வந்து இப்படி வரணும். முடிஞ்சா கைகள் ரெண்டுத்தையும் பின்னாடி கோத்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா முன்னோக்கி வந்து குனியணும். இந்த குனியும் போது இந்த கால் விரல்கள் மேல் நோக்கி இருக்கணும். அதே மாதிரி முட்டியும் தூக்காத அளவுக்கு வந்து நமக்கு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கை கொண்டு போயிட்டு பின்னாடி வந்து பிடிக்க முடியலங்கிற மாதிரி இருந்தாலுமே பரவாயில்ல. பட் கை கொண்டு போயிட்டு இப்படி நேராக இப்படி வச்சனாலும் ஓகே. நம்ம வலது பக்கம் செய்யும் போது நமக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி வலது காலை மடிச்சுக்கலாம். நல்ல முன்னோக்கி இதுக்கு வந்துடணும். வலது கையை திருப்பி இப்படி கொண்டு போகும். இடது கையை அப்படியே திருப்பிட்டு உள்ளங்கை பின்னோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். வந்து அதுக்கப்புறம் அப்படியே கையை வந்து கோக்கணும். நல்ல மார்பு பகுதியை விரிச்சிட்டு முன்னோக்கி போகணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இதுக்கு மாற்று ஆசனம் வந்து இடது பக்கமும் வலது பக்கமும் நம்ம செஞ்சுட்டோம்.